பற்றி ஞாபகம் வரத்தி தான் தோணித்து. பெரியவர்னாலே அவரோட தெய்வத்தின் குரல் தான் அது ஒரு எட்டர்னல். அந்த பெரியவாங்கிற உருவம்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு மறைகிறதே வழியே அவரோட குரலோ அவர் சொன்ன உபதேசங்களோ அவர் சொன்ன விஷயங்களோ உலகத்துக்கு எப்பொழுதும் உபயோகப்படக்கூடியது. அதைத்தான் நமக்கு ஒரு பொக்கிஷமாக ராகணபதிங்கிற எழுத்தாளர் பெரியவா பல இடங்களில் பேசினதை அந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து அது 7 வால்யூமாக வானதி பதிப்பகத்து மூலியமாக தெய்வத்தின் குரல்னு வெளியிட்டான். நம்ம சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமுறை கோவில் அப்படின்னு 12 திருமுறையும் நடராஜர் சன்னதியில் கோவிலாக வச்சிருப்பா. அது மாதிரி இந்த பெரியவாளோட தெய்வத்தின் குரலுக்கு ஒரு கோவில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குரலின் கோவில் அப்படின்னு வச்சு நம்ம சரஸ்வதி பூஜையில் தான் புஸ்தகத்தை வைக்கிறதுன்னு இல்லை, தினமே வழிபட வேண்டியது தான் நல்ல விஷயங்களை. வேற ஒன்றும் இல்லை, பூஜை பண்ணுறதுனால அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் இருக்கிற விஷயங்களை நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கணும், அதுபடி நடக்கணுங்கிறதுக்காக. அப்படி இருக்கிறது அதை பண்ணினது யார்? ராகணபதிங்கிறவர். அவரும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே பிறந்ததுனால தான் அவருக்கு கணபதின்னே பேர். வந்து விநாயகர் மாதிரியே அவரும் நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படிலாம் இருந்ததுனால ஸோ அந்த கணபதியும் ஞாபகப்படுத்தினாப்புல இருக்கணும், எழுத்தாளரான அவரையும். ஆனால் நமக்கு முழுமுதற் கடவுளான விநாயகரையும் ஞாபகப்படுத்தினாப்புல இருக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் எப்படி பண்ணலான்னு சொல்கிறதே தான் ஞாபகம் வந்தது. விநாயகர் தானே மகாபாரதத்தை எழுதினார். அவர் எப்படி எழுதினார்? கையில் ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் வச்சுட்டு வியாசர் சொல்ல சொல்ல தர்மத்தை நமக்கு சொல்லக்கூடிய மகாபாரதத்தை எழுதினார் இல்லையா? அதே வடிவத்தில் இங்கே கணபதி என்ன பண்ணுவார்? ஒரு கையில் புஸ்தகமும் நோட்டு புஸ்தகமும் ஒரு கையில் பேனாவும் வச்சுட்டு தெய்வத்தின் குரலை அவர் தான் எழுதி நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரியணுங்கிறாப்புல வச்சோம். அதுக்காக பேர் என்ன பண்ணிட்டுன்னா ராம கணபதி அப்படின்னு வச்சுது.